அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஹதீகத்துல் வாஇதீன் மாணவர் சொற்பயிற்சி மன்றம் என்பதை சில வாரங்களுக்கு முன்பு நாம் ஆரம்பித்தோம். அதன் வெளிப்பாடு 1, 2, 3 என்று எண்ணப்பட்டது முதல் இன்றைய வாரம் 26வது தினத்தினை அடைந்திருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு மாணவர்களும் இதற்குண்டான குறிப்பேடுகளை அவர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய தலைப்பின் கீழே எடுத்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் மாணவர்களினுடைய சொற்களினுடைய புலமை மிகவும் நன்கு பெற வேண்டும் என்பதற்காக பல மொழிகளில் நாம் பேசக்கூடிய சட்டங்களை இயற்றி வந்தோம். அந்த வகையில் புதிதாக ஒரு மொழியான உருதுவை போன வாரத்திலே நாம் எடுத்து வைத்தோம். இப்போ 4 மொழிகளில் இந்த ஹதீகத்துல் வாஇதீன் இனிதே நடக்கும். முதலாவது ஆரம்பிக்கப்பட்ட பொழுது தமிழினை கொண்டும் அடுத்தடுத்து ஆங்கிலம், அரபி போன்றும் இறுதியாக உருதுவை கொண்டும் ஆரம்பித்திருக்கின்றது. இன்னும் நாளடைவில் மலையாளம், ஆந்திராவினுடைய மொழிகள் எல்லாமே அந்த இடத்துல கொண்டு வரப்படும் என்பதாக உஸ்தாத் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மொழிகளில் மாணவர்கள் நல்ல தேர்ச்சி பெறணும். இந்த 4 மொழிகளும் ஒருவருக்கு தெரிந்தாலே போதும், அவர் உலகளாவிய நாடுகளில் சென்று அவரினுடைய திறன்களை அவர் காட்டுவதற்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதாக சொல்லிக் கொடுத்தாங்க. கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையில் இந்த 26வது வாரத்தினை தலைமையேற்று நடத்துவதற்காக நாம் போன வாரம் அரபியில் தலைமை ஏற்று நடத்த வேண்டும் என்பதாக 4வது சும்ராவினை சேர்ந்த முஸ்தாக் பாய் அவர்களிடத்தில் நாம் சொல்லியிருந்தோம். ஆனால் தற்காலிக சூழலின் காரணமாக அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றிருப்பதன் காரணமாக இந்த வாரத்தில் யார் ஹதீகத்துல் வாஇதீனுடைய தலைவராக நியமிக்கப்படுவார் என்பதில் சந்தேகிக்கப்பட்டு கடைசியாக 3வது சும்ராவிலிருந்து ஜாஃபர் சாதிக் அவர்கள் மன்றத்தினுடைய பொறுப்பாளியாக இருப்பதினால் யாராவது ஒருவர் இப்படி விடுபட்டால் அதை நிவர்த்தி செய்வதற்காக மன்றத்தில் இருக்கக்கூடிய மெம்பர்களில் யாராவது ஒருவர் அதை எடுத்து நடத்துவார் என்ற அடிப்படையில் அவர் இந்த வாரத்திற்கு தலைவராக நியமிக்கப்படுகின்றார். ஜாஃபர் சாதிக் அவர்களை தலைமையேற்று நடத்துவதற்காக மன்றத்தின் சார்பாக அழைக்கின்றேன். இம்மன்றம் அவரினுடைய தலைமை கீழே ஒப்படைக்கப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. هذا 26 من حديقة الواعظين. الحمد لله. الآن أدعو يس محمد الوسيم عندنا لقراءة القرآن في هذا المجلس. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم
Sadaqallahul Alim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Barakallah fi sawtika. Summa ad'u al-Fatah Rahman indana li madani Rasulullah sallallahu alaihi wasallam fi hadal majlis. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. வள்ளல் இமாம் பூசலின் வாழ்ந்த கதை சொல்லவா, நாயகத்தின் நேசம் கொண்ட நல்ல மனம் அல்லவா. வள்ளல் இமாம் பூசலின் வாழ்ந்த கதை சொல்லவா, நாயகத்தின் நேசம் கொண்ட நல்ல மனம் அல்லவா. அந்த கதை கேட்டால் எந்த நெஞ்சம் கசியும், அண்ணலாரை காதலிக்கும் அர்த்தம் கொஞ்சம் புரியும், அண்ணலாரை காதலிக்கும் அர்த்தம் கொஞ்சம் புரியும். அன்று ஒரு நாள் அவர்கள் நண்பர் வந்து அமர்ந்தார், பேசுகின்ற நேரத்தில் கேள்வி ஒன்று கொடுத்தார். பாச நபி பூமுகத்தை பார்த்ததும் இல்லையோ, கனவிலே நபி வந்து காட்சி தந்தது இல்லையோ. வள்ளல் இமாம் பூசையின் வாழ்க்கை கதை சொல்லவா, நாயகத்தின் நேச கொண்ட நல்ல மனம் அல்லவா என்று அவர் கேட்டார். இல்லை என்று உரைத்தார். இல்லை என்று சொன்ன பின்ன ஏதோ நெஞ்சில் உணர்ந்தா, இல்லை என்று சொன்ன பின்ன ஏதோ நெஞ்சில் உணர்ந்தா. அன்னமுகம் காணுகின்ற அவள் ஆறு தெரிந்தா. வள்ளல் இமாம் பூசரின் வாழ்ந்த கதை சொல்லவா, நாயகத்தின் நேசம் கொண்ட நல்ல மனம் அல்லவா. அன்று முதல் நெஞ்சில் ஆசை தானே வளர்த்தா, எங்கள் உயிர் நபியே என்று தினம் அழைத்தார். எங்கள் உயிர் நபியே என்று தினம் அழைத்தார். எப்படியும் காட்சி தர வேண்டும் என அழுதார். பஞ்சனையில் கண்கள் மூடி பகலிலும் படுத்தார். கெஞ்சி கெஞ்சி நாயகத்தை கண்களுள் அழைத்தார். நித்தமின்றி பார்த்திடலாம் என்று அவர் படுப்பார். நித்திரை கலத்தும் ஏமாற்றில் தவிப்பார். வள்ளல் இமாம் பூசியின் வாழ்க்கதை சொல்லவா, நாயகத்தின் நேசம் கொண்ட நல்ல மனம் அல்லவா. அன்னம் தண்ணி மறந்தா ஆசையில இருந்தா. பக்கவாத நோயை கண்டு படுக்கையில் விடுத்தா. நோயதில வீழ்த்தும் நெஞ்ச நாயகத்தை நினைத்தார். வள்ளல் இமாம் பூசலியின் வாழ்க்கை கதை சொல்லவா, நாயகத்தின் நேசம் கொண்ட நல்ல மனம் அல்லவா. அன்னலிட்ட ஆடை தன் உடலிலே பார்க்கிறா. இன்னும் ஒரு சூரியன் போல் தன் உடம்பை பார்க்கிறா. அற்புதத்தை எண்ணி அண்ணலாரை வாழ்த்தினார். வள்ளல் இமாம் பூசலியின் வாழ்ந்த கதை சொல்லவா, நாயகத்தை நேசம் கொண்ட நல்ல மனம் அல்லவா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Barakallah fi sawtika. At next, I call Nur Ahmed to talk about the topic of the best paradise. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Hamd and Sukur always to be Allah subhanahu wa ta'ala and His peace and blessing upon our Prophet Muhammad sallallahu alaihi wasallam and his companions and those who are gathered in this program. Alhamdulillah. Today I would like to
speak about the best of paradise. Devotees will receive all means by which Allah receives us and prepares us to enter Jannah. When we are blessed with many bounties, it's common to think we're than others. We tend to feel superior if we are blessed with healthy, beauty, wealth, children or knowledge. We often forgot why we are being blessed with something that's being given to others. Proud of what we are. Allah Almighty says in the glorious Quran, know that your position and your progeny are but a trial, and that it is Allah with whom lies your highest reward. Every bounty is a test. Allah subhanahu wa ta'ala will test this according to that which He is provide us. So we must not take life for granted. We will have to answer Almighty Allah subhanahu wa ta'ala one day for the way we use His bounty. We swear we shall test you with something of fear and hunger, some loss in goods or leaves or the fruits, but give glad tidings to who patiently preserve. A person who is physically challenged is not in this condition because of his sins. He and his parents are rather, this is a test for him and his parents. Whoever bears the patiently and affect what life brings, believing we will reward on the day he or she meets the Allah Almighty. He who created death and life, that He may try which of you is best indeed, and He is the exact in making of forgiving. Nothing Allah subhanahu wa ta'ala gives you is due to your superiority. Rather, it is Allah's mercy, and surely He is testing you. There's Allah always a cause for the best soldiers, no free right to Jannah. Just try to use the blessing of Allah for the sake of Allah alone. Whatever, Allah will give the Jannah for all. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Wa alaikum salam wa rahmatullahi wa barakatuh. May Allah give you most thing that to you. Amin. Summa adu al-Hafiz Abdul Qasim al-Ayi لتخطب أمامنا بتحت المعدة النبي مع الفقراء. جاء صلاة. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في الفرقان العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وقال نبينا صلى الله عليه وسلم كل مال النبي صلى الله عليه وسلم صدقة إلا ما أطعمه وأهله وكساه أنا لا نورثه وصدق رسوله النبي الكريم. أنا أريد أن أخطب أمامك بمادة النبي مع الفقراء. الفقراء في الشريعة الإسلامية يعني النقص في الاحتياجات الأساسية، فكل من ليس له كفاية تكفيه فيكفى عياله فهو من الفقراء والمساكين. وكان نبينا صلى الله عليه وسلم يجعل ما يزيد عن حاجته وحاجة أهله من نقصة للفقراء والمساكين. فقال عمر بن أبي طالب رضي الله عنه وأما خبير فجزعها رسول الله صلى الله عليه وسلم ثلاثة أجزاء، جزءين بين المسلمين وجزءا نفقة لأهله، فما فضل عن نفقته أهله جعله بين الفقراء المهاجرين، وكان يقدر ما فيهم من الحاجة الفقراء فيطعمهم ويسافيهم.
وقد قال نبينا صلى الله عليه وسلم كل مال النبي صلى الله عليه وسلم صدقة إلا ما أطعمه أهله وقساه عنا لا نورثه. وفي رواية للبخاري شريف لقد رأيتني وأني لو أخر ما بين المنبر والحجرة من الجوع مغشيا علي الجائي فيدع رجله على عنقي يرى أن بالجنون وما بي إلا الجوع. وكفى الله علينا أن نعمل مع الفقراء وسنة النبي صلى الله عليه وسلم. وأحتجب خطبتي مع السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. بارك الله في خطبتي. அடுத்தபடியாக மூன்றாவது சூறாவை சார்ந்த அப்சல் அசாயி அவர்களை புறம் வேண்டாம் என்ற தலைப்பின் கீழ் பேச அழைக்கிறேன். Assalamu alaikum warahmatullahi taala wabarakatuh. Alhamdulillah rabbil alamin wa aqibatul muttaqin wassalatu wassalamu ala rasulil karim amma ba'd. Faqad qala Allah ta'ala fi shani habibi ta'lima wa takrima mukhbiran wa abira. Inna Allaha malaikatahu yusallu 'alan nabi ya ayyuhalladhina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli ala sayyidina Muhammad wa ala ali sayyidina Muhammad wa barik sallim alayhi. Allahumma salli ala sayyidina Muhammad wa ala ali sayyidina Muhammad wa barik sallim alayhi. Allahumma salli ala sayyidina Muhammad wa ala ali sayyidina Muhammad wa barik sallim alayhi. Alhamdulillah. மக்கத்து ரோஜா மன்னத்து ரோஜா எம்பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் பின்பற்றித்து வந்த தாபீங்கள் தபா தாபீன் நாதாக்கள் அவுலியாக்கள் வலிமார்கள் மேல் இந்த மஜ்லிஸ் அமைந்திருக்கும் உங்கள் மீது என் மீது அல்லாஹ்வுடைய சாந்திய சமா உண்டாட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். புறம் பேசுவது ஏன் இஸ்லாம் ஏன் தடுக்கிற உங்களுக்கு தெரியுமா? ஒரு மனிதனை பற்றி வெறுப்பான எண்ணத்தை மற்றொரு மனிதனின் தோன்றுகிறானோ சமூக வளர்ச்சியிலும் சமூக வாழ்விலும் அக்கறை செலுத்தும் இஸ்லாம் தடை செய்தில் ஆட்சியும் ஒன்றும் இல்லை. புறம் பேசுவது பெருங்குற்றம் என்று உங்களுக்கு தெரியும். அதை தெரிந்திருக்கும் புறம் பேசுவர்களை பிணம் தின்பவர்கள் என்று சொல்லப்படும். ஒவ்வொரு குறித்தும் மற்றொரு புறம் பேசிக் கொண்டிருக்கும் கட்டளையிடுகிறார்கள். திருக்குரான் கூறுகிறது, அவர்களின் ஒவ்வொருவர்களும் சகோதரர்களின் பிணத்தை சாப்பிடு போன்றவர்கள். பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒருவரை பற்றி புறம் பேசுகிறார்களோ நீங்கள் எல்லோரும் இறைவனின் அடிமைகள், ஒவ்வொரும் நம்மளை போன்றவர்களான். சலீம் பின் ஜாபீர் முறையிட்டார்கள், பயன்படுவது ஏதும் நீங்கள் சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பொன்னான உபதேசம் ஒன்று பெருமானார்கள் அவர்கள் கூறினார்கள், நற்காரியங்களை இகழாதீர்கள், உண்மை தேவைகளை குறியில் தண்ணீரை மற்றவர்களுக்கு கொடுங்கள் என்று சகோதரர்களின் இன்முகம் காட்டி வரவேற்று அவரின் சென்ற பிறகு புறம் பேசாதீர்கள் என்று எச்சரித்தார்கள் என்பெருமா அவர்கள். மேலும் மாலிக் பின் தீனார் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு சமயத்தில் நூஹ் நபி அவர்களின் நண்பர்களுடன் சென்றிருந்தார்கள். ஒரு இடத்தில் தன் நாய் ஒன்று செத்து கிடந்தது. அதிலிருந்து வெளிப்பட்ட துர்நாற்றின் குடலை பிரிகின்ற போல் இருந்தது. அது
என்ன நாற்றம் என்று கேட்டார்கள். அன்ற ஒரு நண்பர்கள் சொன்னார்கள். ஈசா நபி அதற்கு பதிலளித்தார்கள், ஆம், அந்த நாயின் பல்லை பாருங்கள், எவ்வளவு மென்மையாக இருக்கிறது என்று சொன்னார்கள். இறைவனின் படைப்புகளை நல்லதை மட்டும் நாம் பார்க்க வேண்டும், தவிர கெட்டதை பார்க்கக்கூடாது என்று சொன்னார்கள். மேலும் உண்மையே இருக்கு என்று ஈசா நபி அவர்கள் நம்ம சுட்டி காட்டுகிறார்கள். இதிலே தெரிகிறது. ஹுசைன் அலிலான் அவர்கள் குமார் அலி ஒருவரை கண்டார்கள். அவர் மற்றவர்களின் குறித்து புறம் பேசி கொண்டிருந்தார்கள். அதற்கு எச்சரிக்கிறேன் என்று ஹுசைன் அலிலான் அவர்கள் சொன்னார்கள். மற்றவர்களின் குறைகளை பற்றி நாம் பேசாதீர்கள் என்றார்கள். மேலும் புறம் என்பது எத்தனையோ வகைகள் பிரிகிறது. அதில் ஒரு மனிதனின் உடல், குணம், செயல், உடை, பேச்சு முதலில் அனைத்தும் பற்றி புறமேசலாமாகும். வரக்கூடிய காலத்தில் அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னை அதிலிருந்து பாதுகாப்பானாக. ஆமீன். வாழ்தவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த அல்லாஹ் உங்களை மேலும் பரக்கத் செய்வானாக. मैं अब इलियास नोरा को अल्लाह पर यकीन रखकर बात करना बड़ा जरूरी है. अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु. अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन. अस्सलातु वस्सलामु अला रसूलिहिल करीम. अम्मा बाद. अल्हम्दुलिल्लाह, अल्लाह की रहमत बहुत तालिबान की ऊपर अल्लाह की रहमत हर वक्त नाजिल होने के लिए अल्लाह ताला तौफीक करना. ये दुनिया में पूरी आदमी अल्लाह पर यकीन रखते हैं. कोई आदमी अल्लाह पर यकीन ना रखे, उनके ऊपर अल्लाह को कोई रहमत नहीं अल्लाह नाजिल करता. नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम के ज़माने में बहुत सहाबियों नबी अल्लाह पर यकीन रखकर कोई चीज़ उनको हाजत रिया तो भी अल्लाह पर यकीन रखकर ये चीज़ मुझे चाहता, उसके वास्ते में अल्लाह पर यकीन रखकर ये चीज़ मैं अल्लाह तरफ से लेकर आया हूँ कि यकीन वो सहाबी और रसूल के ऊपर ये ज़मानों में बहुत आदमियों अल्लाह पर यकीन ना रखते हैं. उसकी सिवा पूरी आदमियों के पर मुझे ये चीज़ चाहता, उसके लिए तुम ये चीज़ मुझे देवो. अल्लाह के ऊपर यकीन ना रखकर कोई आदमी के ऊपर यकीन रखते हैं. अल्लाह हर वक्त वो आदमी को कोई चीज़ रहमत उसकी नाजिल नहीं होता. नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम के ज़माने में बिलाल रली अल्लाह अन्हु की किस्सा हम पूरे भी पढ़े हैं. बिलाल रली अल्लाह अन्हु को काफिर आदमियों, तुम काफिर हो जाओ, अल्लाह नहीं को बोलो कर बिलाल रली अल्लाह अन्हु को गरम मट्टी में डालकर बहुत अदाब करे. बिलाल रली अल्लाह अन्हु को गरम मट्टी में डालकर उनके ऊपर बड़ा पत्थर रखकर तुम अल्लाह नहीं को बोलो, अल्लाह नहीं हमारे खुदा के नाम बोलो के लिए
वो ज़मान में काफिरों बिलाल रली अल्लाह अन्हु को बोले, बिलाल रली अल्लाह अन्हु अल्लाह पर यकीन रखकर मैं अल्लाह के ऊपर यकीन रखतूँ, कोई खुदा मुझे नहीं, अल्लाह फ़कत मुझे ये दुनिया में भी आखिरत में भी अल्लाह फ़कत मुझे खुदा से है, कोई खुदा मुझे रहमत नहीं करता कि नीयत उनकी जिस्म में रिया। उसके लिए अल्लाह ताला अबू बकर रली अल्लाह अन्हु तरफ से बिलाल रली अल्लाह अन्हु को, ये आदमी को तुम जाकर लेकर बिलाल रली अल्लाह अन्हु को वो काफिर तरफ से बुला के आओ। अल्लाह के रसूल भी अल्लाह भी अबू बकर रली अल्लाह अन्हु पूरे आदमी बिलाल रली अल्लाह अन्हु को बहुत रहमत कर आखिरी में बिलाल रली अल्लाह अन्हु को काबतुल्लाह के ऊपर खड़ा कर आदान बोले। उसके बाद बिलाल रली अल्लाह अन्हु अल्लाह पर बहुत यकीन रखे। बिलाल रली अल्लाह अन्हु फ़कत नहीं, वो ज़मान में ये पूरे आदमियों नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम सहाबी नबी पूरे आदमी अल्लाह पर यकीन रखकर कोई चीज़ उनको ज़रूरत रहे, अल्लाह के पास मुझे ये चीज़ होना, या अल्लाह तू देने वाला है, तू मुझे ये चीज़ दे डाल, या अल्लाह मैं अल्लाह के ऊपर यकीन रख को पूछता हूँ, ऐसे उनका नियत रहे। हम भी कोई चीज़ हमना को चाहते हैं, हम भी अल्लाह पर यकीन रखकर ये चीज़ मुझे होना, या अल्लाह तू मुझे दे डाल के नियत में अल्लाह पर यकीन रखकर हर वक्त पूरे चीज़ हम अल्लाह के सामने पूछने के तौफीक अल्लाह ताला पूरे को भी देना। व आखिर दावाना अनिल हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। व अलैकुम सलाम व रहमतुल्लाहि व बरकातुहू। बारकाल्लाह की खुशखबरी मैं अब हाफिज वाली लगाई को हज़रत मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम को देखना बात करना बुला रहा है। बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। मैं आप सबको दिल की गहराइयों से सलाम, अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू पेश करता हूँ। मैं मोहब्बत रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम के बात कर रहा हूँ। अल्लाह हम पर रहीम है। अल्हम्दुलिल्लाह, अल्लाह नहा कुरान करीम से मुख्तलिफ आयत करीम और मुतअद्दिद अहादीस शरीफा से ये बात वाज़ेह तौरी पर मालूम होते कि एक मुस्लिम को अल्लाह ताला सय्यदिना मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम और दीनुल इस्लाम से बेइंतहा मोहब्बत करने चाहिए। दर हकीकत सब एक दूसरे से चटा पटा बेईस नहीं है का एक शख्स अल्लाह सुब्हानहु व तआला से मोहब्बत करे, मगर इसकी प्यारे रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम की मोहब्बत न करे, या इसकी पहीची वही दीन इस्लाम से मोहब्बत न करे, या अल्लाह सुब्हानहु व तआला के मोहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम से मोहब्बत करे और अल्लाह ताला और दीनुल इस्लाम से मोहब्बत न करे। हकीकत है कि आज से मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम मोहब्बत करना ज़रूरी है और कमाल ईमान
इसकी पर मौकूफ है। दूसरी बात है मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम खूनी व रसूल खूनी की साथी है। अल्लाह सुब्हानहु व तआला सबने आप सल्लल्लाहु अलैहि वसल्लम को एक ऐसा इंसान बनाता है जो कि पहला तरह के नक्शे बाबता आपको मंजानिब अल्लाह हुस्न व जमाल लियाकुत व कमाल और हसन व नवाज का ईता वाफर हसन मलाका का मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम। और इमाम बूसरी रहमहुल्लाह अलैहि नकमाल फी किताबिही मोहम्मद सय्यदुल कौनैन व थकलैन निवल फरीकैनी मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम से खसे मलाता के आपके अलावा किसी शख्स को मैसिर नहा बवा। आप मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम इसकी दुनिया की कमाल व मुकम्मल, इसकी दुनिया के कमाल व मुकम्मल इंसान और अफजलुल बशर तहे पर आदमी आप सल्लल्लाहु अलैहि वसल्लम से मोहब्बत कह रही है। अल्लाह सुब्हानहु व तआला नहा से किताबिही कुल इन कुंतुम तुहिब्बून अल्लाह फत्तबिऊनी युहिब्बुकुमुल्लाह व यगफिर लकुम दुनूबकुम व नवाका आता वाफर हसा मलाते आप मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम से इलाहो कहिए शख्स को मैसिर नहीं बवा। सल्लल्लाहु अलैहि वसल्लम दुनिया के कमाल व मुकम्मल, सल्लल्लाहु अलैहि वसल्लम से दुनिया के कमाल व मुकम्मल इंसान और अफजलुल बशर तहे पहरे आदमी अब मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम से मोहब्बत कहनो क्या करे। अल्लाह हम पर रहम करो। अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। वालेकुम सलाम व रहमतुल्लाहि व बरकातुहू। Next, I call young Muhammad Anas to talk about the topic of Hazrat Lut alayhi salam. All praises to be Allah subhanahu wa ta'ala. Peace and blessing upon the Prophet Muhammad sallallahu alaihi wasallam. Our Prophet Muhammad sallallahu alaihi wasallam said, Salamul Qawl al-Kalam. Before talking, first of all, I pledge my salam. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Today I tell some news of Lut alayhi salam. Our Lut alayhi salam was entered the Islam, the incident of Ibrahim alayhi salam put in their fire. But Allah Ta'ala were put in the Ibrahim alayhi salam the fire was cool. And Lut alayhi salam saw they think he will accept the Islam. And Lut alayhi salam spent the life of days Ibrahim alayhi salam. One day Ibrahim alayhi salam was told to go to the Sadarban, and Lut alayhi salam was going, he take the rest of way of Sadarban. And Allah subhanahu wa ta'ala told Lut alayhi salam, you will correct these people. One day Shaitan was go to the own garden and waste the fruits and vegetables. And the Shaitan will change the character of boy. The owner of the garden will catch the boy and tied it. The boy was told it like that. The owner was, what I do? The boy was told to homosexual. The boy was told how to do. And the owner was do. And the boy Shaitan was do many places. And the people was also do. And this go and share the another peoples. The Lut alayhi salam go and tell the Allah subhanahu wa ta'ala, please destroy my people. And Allah ta'ala, I want 4 witness of destroy your group. And angels are told the Allah subhanahu wa ta'ala, we will go. And angels also command Lut alayhi salam to work in the land. And Lut alayhi salam was see the angel. The angel changed the character of people. Lut alayhi salam told to people, why are you coming this side? Please go. And angels told Lut alayhi salam, we are angels. And he told, come
come to go to his home. And Lut alayhi salam wife was told to his group, the new people who comes to my home, you will come and do the homosexuality, and the people also come, and the Lut alayhi salam home was closed, and the people were broken the door and come to the home. And Lut alayhi salam told, you not do, but the one person to go the angel of Jibril alayhi salam, the Jibril alayhi salam slapped the eyes, the person eyes is blind, and the angels are go and told Allah subhanahu wa ta'ala, they are go the like we are witness, and Allah subhanahu wa ta'ala was do take the Sadarpan, the height of first sky, and put down. This is the history of Lut alayhi salam. My tawfiq to hear the history of the kind of people. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Wa alaikum salam wa rahmatullahi wa barakatuh. May Allah more things than you. Amin. Summa adu in Abdul Rahman Atai عندنا ليخطب أمامنا بتحت المعنى لأعلى قول النبي صلى الله عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، الصلاة والسلام على أشرف الأنبياء المرسلين، أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه تعليما وتكريما ومخبرا وعامرا، إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وسلم. لقد كان كمال خلقه رسول الله صلى الله عليه وسلم حسن تعامله مع من اتصف بالغلظة وشد من الناس، فقد كانت له مواقف عظيمة وجليلة مع الأعراب الذين عرفوا أبا الشد والغلظة في القول والفعل، كما قال تعالى: الأعراب أشد كفرا ونفاقا وعجزه ألا يعلمون رما أنزل الله عليه رسوله. ولم يكن النبي صلى الله عليه وسلم يراد لأحد من أصحابه وجاء من مديته وسكن مدينتهم أن يعودوا إلى مدينته مرة أخرى، وعد ذلك من كبائر الذنوب. فمن عبد الله بن مسعود رضي الله عنه قال: أكل ربا موكله وكاتبه إذا علموا ذلك ووسعته ومشدده معه الحسنة ولا وعد صدقته والمرتد عربية بعد هجرة معلوم على سنة محمد رسول الله عليه وسلم يوم القيامة. كان رسول الله صلى الله عليه وسلم معهم عليه من غلظة رحيم رقيب، معهم يسخدهم معهم أسله الذين في نزعه والإرشاد، وحاد وسعه في أسله رسول الله صلى الله عليه وسلم ما عرب الذين مع مسجده. قد مرت ساعات، وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. بارك الله في خطبتك. அடுத்தபடியாக முதலாவது சூறாவை சார்ந்த எஸ் முகமது ஃபாசில் அத்தானி அவர்களை குர்ஆனை ஓதுகிற என்ற தலைப்பின் கீழ் பேச அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد،
قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فاقرأوا ما تيسر من القرآن قال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சலாத்தும் சலாமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இன்னும் நாதாக்கள், சஹோதாக்கள், வலிமார்கள் மீதும் குறிப்பாக இந்த நல்லோதர் மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். இன்றைய காலத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் பல்வேறு தீய விஷயங்களில் தான் அதிகமாக ஈடுபடுகிறார்கள். ஆனால் நம்முடைய அடிப்படையான மேலும் இந்த உம்மத்திற்கு மாபெரும் நியமத்தாக இறக்கப்பட்ட இந்த குர்ஆனை யாரும் ஓதுவதில்லை. இதற்கு காரணம் இந்த குர்ஆனின் மகத்துவத்தை யாருக்கும் தெரியவில்லை. இந்த குர்ஆன் மகத்துவத்தை யார் அறிந்து கொண்டாரோ அவர் இந்த குர்ஆனிலே முழுமையாக முழுங்கிவிடுவார். இந்த குர்ஆனின் மகத்துவம் என்பது மேன்மையானது. இதை கேட்பதின் மூலம் பல பேர் ஹிதாயத் பெற்றிருக்கிறார்கள். உமர் அலி அல்லா அவர்கள் ஒரு முறை இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னாடி அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்காக மிகவும் வேகமாக போனார்கள். அப்பொழுது நடுவில் ஒருவர் வந்து கேட்டார், எங்கே போகிறீங்க உமரே அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க, நான் ரசூல்லாவை கொலை பண்ண போகிறேன் அப்படின்ட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி அவங்க நிறையா இது பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே, நீங்கள் அதுக்கு முன்னாடி உங்களுடைய சகோதரியும் உங்களுடைய கணவரும் இஸ்லாத்தை வந்து விட்டார்கள், அதை போய் பாருங்கள் அப்படின்னோடனே அவங்க உடனே வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்த உடனே அங்கே குர்ஆன் ஓதுறடைய சத்தம் கேட்குது. உமர் அலி அல்லா கதவை தட்டுகிறார்கள். அவர்கள் அந்த குர்ஆனுடைய இது வசனத்தை எடுத்து மறைத்து விட்டு அவர்கள் கதவை திறக்கிறார்கள். உமர் அலி அல்லா அவர்கள் கேட்டார்கள், என்ன செய்து கொண்டிருந்தீங்கன்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க, நாங்கள் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொன்னாங்க. உமர் அலி அல்லா கோபத்தில் 2 பேரையும் அடித்து விட்டார்கள். அதில் அவர் சகோதரிக்கு ரத்தம் வந்து விட்டது. சிறிது நேரம் அவர்கள் கழித்து அவர்கள் அந்த கோபம் தனித்த பிறகு கேட்டார்கள், நீங்கள் என்ன ஓதனீங்க, அதை எடுத்துகிட்டு வாங்க நானும் பார்க்குறேன் அப்படின்ற போது, இல்லை நீங்கள் போய் அசுத்தமாக இருக்கீங்க, நீங்கள் போய் சுத்தமாகிட்டு வாங்க, போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னே அவங்க போய் சுத்தமாகிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க எடுத்து அதை காமிச்சாங்க. அது காமிச்சக்கப்புறம் அந்த ஆயத்தை அவங்க ஓதனாங்க. அந்த சூரத்து தாகாவை எடுத்து அவங்க ஓதும் போது அவங்க வந்து உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஆக இதிலிருந்து அவங்க வந்து குர்ஆனை ஓதி அவங்களுக்கு குர்ஆனுடைய அந்த இது விளங்கிடுச்சு. அதனால தான் அவங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார்கள். இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார்கள். அது காஃபிர்கள் மறைமுகமாக இருந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதில் சஜிதாய்த்து வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செய்தார்கள். அதை பார்த்து காஃபிர்களும் தன்னை அறியாமலே சஜிதா செய்து விட்டார்கள். ஆக இதில் நம்மளுக்கு புரிந்தது என்னவென்றால், குர்ஆன் என்பது ஒரு விதமான வசீகரமும் நேர்வழியும் இருக்கிறது. அதை யார் எந்த அளவுக்கு அதை தெரிந்திருக்கிறாரோ அவர்தான் இந்த குர்ஆனை அதிகமாக ஓதுவார். இன்னும் சொல்லப்போனால் ஒரு தடவை கனவுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் எனக்கு ஞாபக மறதி அதிகமாக இருக்கிறது அப்படின்னு வந்து கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள், குர்ஆனை நீங்கள் அதிகமாக ஓதினால் உங்களுக்கு ஞாபக மறதி வராது அப்படின்னு சொன்னார்கள். உமர் முக்தாப் ரலியல்லாஹு அவர்கள் தூக்கு மேடையில் ஏறிய போது அவர்கள் கேட்டார்கள், உங்களுடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க, என்னுடைய கடைசி ஆசை குர்ஆனை ஓதணும் அப்படின்றவொடனே அவங்களுக்கு சிறிது நேரம் அவங்களை குர்ஆனை ஓத அனுமதித்தார்கள். அதுக்கப்புறம் அவர்கள் தூக்கில் இடப்பட்டார்கள். ஆக இனி வரக்கூடிய காலத்தில் நம்ம அதிகமாக குர்ஆனை ஓதி வரக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்கு வரான. வாஹிரத் அவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் உங்களுடைய குர்ஆனை மேலும் பரக்கத் செய்வாராக. அடுத்தபடியாக முதலாவது சூறாவை சார்ந்த ஹமீத் அன்சாரி அவர்களை மன்னர் கஜாசி என்ற தமிழ் தலைப்பின் கீழ் பேச அழைக்கின்றேன்.
السلام عليكم ورحمة الله وبركاته. அன்னார் நஜ்ஜாஸ் அல் ஹமாமா அந்நஜ்ஜாசி ரலி அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த அந்த முஸ்லிம் ஆவார். பல நபித்தோழர்களை நேரடியாக சந்தித்துள்ளவர். அவர் இறந்தபோது இவருக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து கொண்டு காபாவின் ஜனாசா தொழுகை நடத்தியுள்ளார்கள். ஆனாலும் இவர்கள் நபி அவர்களை நேரடியாக கண்டதில்லை. எனவே இவரை நபித்தோழர் பட்டியலில் இணைக்கப்படவில்லை. தாபீன்கள் பட்டியலில் இணைக்கப்படுவார். இவர் இயற்பெயர் அஸ்ஹாமா பின் அப்சர் என்பதாகும். நஜ்ஜாஸ் என்பது அபிசீனியா அரசர்களின் பொது பெயராகும். அந்த புவியில் யார் ஆட்சி பொறுப்புக்கு வந்தாலும் அவரை நஜ்ஜாஸ் என்று அழைக்கப்படும். இவர் தனது ஆட்சியின் போது ஹிஜ்ரத் செய்து அகதிகளாக வந்த பல நபித்தோழர்களுக்கு அடைக்கலமாக இருந்தார். இவர் புவியில் முஸ்லிம்கள் தொடர்ச்சியாக 29 ஆண்டுகள் ஹிஜ்ரத் செய்தனர். இவரின் ஆட்சி நிழலில் பல முஸ்லிம்கள் வளர்ந்துள்ளனர். இது இவர் இஸ்லாத்திற்கு ஆற்றிய மிகப்பெரிய சேவையாக பார்க்கப்படுகிறது. இவர் அண்ணல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கடிதத்தை பார்த்து இறை நம்பிக்கை கொண்டவராவார். இவர் ஆட்சி பொறுப்பில் இருந்த காரணத்தினால் நாட்டின் சூழ்நிலை கருதி நபி அவர்களை நேரடியாக சந்திக்க முடியவில்லை. பிலால் ரலி அவர்கள், ஹப்பாப் ரலி அவர்கள் போன்ற பல பலகீனமான முஸ்லிம்கள் இணை வைப்பாளர்களின் தொந்தரவுக்கு ஆளான போது தமது தோழர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருந்து சிறந்த தலைவராய் விளங்கிய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஊரில் பொது வெளியில் தொழுகை, குர்ஆன் ஓதுதல், மார்க்கம் பிரச்சாரம் செய்தல் போன்ற இறை வழிபாடுகளை செய்ய முடியவில்லை. எனவே அமைதி புவியாக விளங்கும் அபிசீனியா நாட்டுக்கு நீங்கள் சென்று விடுங்கள். அங்கே ஒரு அரசர் இருக்கிறார். அவர் ஆட்சியில் யாருக்கும் அநீதம் செய்யப்படாது. அந்த ஊருக்கு சென்று நிம்மதியாக வாழுங்கள். அவர் பாதுகாப்பில் அடைக்கலமாகிய விடுங்கள். அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியின் வாசலை திறந்து விடுவான் என்று கூறி பலகீனமான முஸ்லிம்களை அந்த நாட்டுக்கு அனுப்பி வைத்தனர். இஸ்லாமிய வரலாற்றில் 2 ஹிஜ்ரத்துகள் முக்கியமானது. ஒன்று அபிசீனியா நாட்டை நோக்கிய ஹிஜ்ரத் பயணம்,
மற்றொன்று மதீனா நகரை நோக்கிய ஹிஜ்ரத் பயணம். அபிசீனியா நாடு வளம் கோலிக்கும் அமைதியான பூமி, நீதிமிக்க அரசர், நல்லுள்ளம் கொண்ட மக்கள். இந்த நாட்டிற்கு ஹிஜ்ரத் சென்ற 80 பேர் நீண்ட நாட்களுக்கு பிறகு நிம்மதி பெருமூச்சு விட்டனர். வாஹிதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் உங்களுக்கு மேலும் பரக்கத் செய்வானாக. மாஷா அல்லாஹ் 26வது ஹதீஸுல் குர்ஆனை மிக சீரும் சிறப்போடு முடிந்துவிட்டது. இப்பொழுது அல்-ஹாஃபிஸ் தாஹிர் அலைஹி அவர்களை வேலைக்கு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். 26வது ஹதீகத்துல் வாஹிதீனை முடித்துவிட்டு அடுத்தபடியாக 27வது ஹதீகத்துல் வாஹிதீனை முன்னோக்கி இருக்கின்றோம். அதனுடைய தலைப்புகளின் கீழ் பேசுவதற்காக 4வது சுமரா மாணவர்களின் பட்டியலில் ஜே முஹம்மத் சாஜித் அத்தாயி அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கி தாரீக் ஹே என்ற தலைப்பின் கீழே உருதுவிலும், தௌஃபீக் அஹ்மத் அத்தாயி அவர்கள் துன்யா மே அச்சா தரீகா என்ற தலைப்பின் கீழே உருதுவிலும், எஸ் உமர் ஃபாரூக் அத்தாயி அவர்கள் ஹிஸ்டரி ஆஃப் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற தலைப்பின் கீழே ஆங்கிலத்திலும் பேசுவார்கள். அடுத்தபடியாக 3வது சுமராவின் மாணவர்களின் பட்டியலில் ஏஎஸ் ஹாமிம் மர்ஷத் அவர்கள் ஹூ ஆர் அச்சீவர்ஸ் என்ற தலைப்பின் கீழே ஆங்கிலத்திலும், ஏ முஹம்மது மர்ஷத் அத்தாயி அவர்கள் மல் ஹுஸ்னுல் ஹல்க் என்ற தலைப்பின் கீழே அரபியிலும், எஸ் முஹம்மது ஆரிஃப் பாவர் அத்தாயி அவர்கள் திக்ரின் சிறப்புகள் என்ற தலைப்பின் கீழே தமிழிலும் பேசுவார்கள். 2வது சுமராவின் மாணவர்களின் பட்டியலில் ஏ அபூபக்கர் சித்திக் அல் ஹாஃபில் அவர்கள் சீரத்துன் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற தலைப்பின் கீழே அரபியிலும், ஏ அர்ஷத் அஹ்மத் அத்தாயி அவர்கள் ஹூ இஸ் தி ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பின் கீழே ஆங்கிலத்திலும் பேசுவார்கள். 1வது சுமராவின் மாணவர்களின் பட்டியலில் எம் முஹம்மது ஆசிஃப் அத்தாயி அவர்கள் ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு என்ற தலைப்பின் கீழே தமிழிலும், எஸ் முஹம்மது ரிஹான் அத்தாயி அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு தமிழிலும் பேசுவார்கள். அந்த வரக்கூடிய ஹதீகத்துல் வாஹிதீன் மன்றத்தினை தலைமையேற்று நடத்துவதற்காக சென்ற வாரமே நடத்த இருந்த, இந்த வாரம் தவறிய, அடுத்த வாரம் நடத்த இருக்கின்ற முஸ்தாக் அஹமது அத்தாயி அவர்கள் அரபியில் பேசுவார்கள். அரபியிலே மன்றத்தினை எடுத்து நடத்துவார்கள். அடுத்த வாரமும் அவர்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு சென்றுவிட்டால், பொறுப்புகளுக்கு அவர்களுக்கு சாட்டப்பட்டு விட்டிருந்தால், அஹமது ரசீன் அத்தாயி அவர்கள் ஆங்கிலத்திலே மன்றத்தினை தொகுப்பார்கள். கிராத் ஓதுவதற்காக சபீல் அத்தாயி அவர்கள் அத்தீன் என்ற சூறாவினை ஓதுவார்கள். கீதம் இசைப்பதற்காக எஃப் அப்துர் ரஹ்மான் அத்தாயி அவர்கள் ஹபீபி யா ரசூலல்லாஹ் என்ற தலைப்பின் கீழே ஆங்கிலத்திலோ அல்லது திக்கு திகுந்தமும் கொண்டாடியே வந்து
தீன் கூடி நிற்பர் கூடி என்ற அந்த பாட்டினை தமிழிலோ இரண்டில் எது வேண்டுமானாலும் அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அடுத்த வாரம் ஹதீகத்துல் வாயிலினுடைய பட்டியலை வாசித்து முடித்தவனாக உங்களிடத்திலிருந்து விடைபெறுகின்றேன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. صلوا على النبي صلى الله عليه وسلم